இது வந்து ஒரு சீரியஸான வார்னிங் வீடியோ. நம்ம டிஎஸ்ஆர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நான் எல்லா பேஜ்லேயுமே பின் பண்ணி வைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் வந்து மற்ற பேஜஸ் ஃபேக் பேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட வீடியோஸ் யூஸ் பண்ணி நிறைய பேரை வந்து சீட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு சாரீ வந்து 1200 போடுறேன் அப்படின்னா என்னோட வீடியோவை டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வீடியோ மேலேயே அவங்களோட நம்பர், இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சுன்னா எல்லாருமே மோஸ்ட்லி ஆன்லைனில் தான். 99% தெரியாது அப்படிங்கிறவங்களே யாருமே கிடையாது. ஸோ நீங்களும் கொஞ்சம் அவேராக இருக்கணும். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறாங்க, பேஜ் நேம் வந்து வேறு, அவங்க கொடுக்குற ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியன் நேம்ஸ், பிரியா சர்மா, மனிஷ் சர்மா, அங்கிதா, இப்படி இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்குது. நம்ம டிஎஸ்ஆர் பேஜ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மற்ற பேஜஸில் ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு ஒரு ஃபோன் நம்பரோடு போடுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பே பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு லாஸ்ட் வீக் ஒரு கால் வந்தது, ஒரு கஸ்டமர், மேம் இந்த மாதிரி நான் பே பண்ண சாரி வரலன்னு சொன்னாங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பே பண்ணலை, நம்மளோட எந்த புக்கிங் டீம் நம்பர்ஸையும் அவங்க காண்டாக்ட் பண்ணல. பே பண்ணது பார்த்தீங்கன்னா மனிஷ் சர்மா அப்படிங்கிற நம்பர் இருக்குது. மேம் இது எங்களோட டீட்டெயில்ஸே இல்லையே, நீங்கள் எப்படி, அவங்க இத்தனைக்கும் நம்மளோட டிஎஸ்ஆர் கஸ்டமர், மேம் எப்படி நீங்கள் பே பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பேஜும் அவங்களுக்கு தெரியும். இல்லை மேம் நான் வெப்சைட்டில் கூட போய் செக் பண்ணி பார்த்தேன், 1199 இருந்துச்சு, ஆனால் இங்கே புக் பண்ணால் 380 சொன்னாங்க, அதனால நான் பே பண்ணேன். இதுக்கு நம்ம எப்படி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? ஸோ ஆன்லைனில் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, கொஞ்சம் அவேராக இருங்க. நாங்கள் எங்களோட வீடியோவில் எதுலேயுமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது இல்லை, வீடியோக்கு மேலே நாங்கள் நம்பர் கொடுக்கறது கிடையாது. எங்களோட பேஜில் டிஎஸ்ஆர் சாரீஸ் பேஜில் மட்டும்தான் எங்களோட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஆப் அண்ட் iOS லான்ச் பண்ணி. இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸில் இருக்கிற எல்லாருக்குமே இது நடக்குது. கஸ்டமர்ஸ் ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் அவேராக இருக்கணும். அண்ட் இன்னொரு ஸ்கேமும் நடந்துகிட்ருக்கு, அதை நான் உங்களுக்கு ப்ரேயராகவே சொல்லிடுறேன். நீங்கள் எங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா எங்கேயுமே யாருக்குமே ₹1 கூட பே பண்ண தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொரியரில், டிரான்சிட்டில், லாரியில் போகும்போது கூட கஸ்டமரோட நம்பர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ₹9 இல்லை ₹1 பே பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் டெலிவரி கொண்டு வந்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணுறதுனால உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை, எந்த ஓடிபியும் நீங்கள் ஷேர் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி லிங்க்ஸ் ஏதாவது வந்தால் கிளிக் பண்ணாதீங்க. அதுலேயும் உங்கள் மொபைலில் ஹேக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. மெயினாக இப்போ நம்மளுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 10 pages ஆர் யூஸிங் அவர் வீடியோ அண்ட் ஸ்டாண்டர்டாக இந்த ஒரு ப்ரைஸ் போடுறாங்க. நம்மளோட எந்த சாரியாக இருந்தாலும் ஃப்ளாட் 318 போட்டுடுறாங்க. நிறைய பேர் டிஎஸ்ஆர் சாரீஸ் பேஜ் தெரியாதவங்க அங்கே பே பண்ணிவிட்டு 15 days கழித்து கால் பண்ணும்போது பிளாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்ஆர் சாரீஸ் பேஜ் எது அப்படின்னு பார்த்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அஃபிஷியல் டிஎஸ்ஆர் சாரீஸ் பேஜ் தானா, நம்மளோட என்னோட பேஜ் தானா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிவிட்டு, அப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னா ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, iOS ஆப் இருக்குது, நம்மளோட வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது என்னோட பேஜில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது மட்டும் இல்லை, ஓவராலாக ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ரொம்பவே நீங்கள் அவேராக இருக்கணும். இந்த டீட்டெயில்ஸை மறக்காமல் கேட்டுக்கோங்க.